ஜிஎம்பி மாயவரம் வாசனை நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். உங்களின் ஆதரவினால் இன்று 1000 சப்ஸ்கிரைபர்கள் நாங்கள் அடைந்து விட்டோம் என்பதை உங்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது அண்ணன் சீமான் அவர்கள் சமீபத்தில் நடத்திய தண்ணீர் மாநாட்டினை பற்றி விவாதிக்க நாங்கள் இங்கு வந்துள்ளோம். இதனுடைய சிறப்பு தன்மையை பற்றி உங்களுடைய எடுத்துரைக்க நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திக்க இருக்கிறோம். அண்ணன் கண்ணன் அவர்களே, தண்ணீர் மாநாட்டினை பற்றி நீங்க உங்களுக்கு கருத்தை சொல்லுங்க. உலக அரசியல்லையே தண்ணீர்களுக்காக ஒரு மாநாடு நடத்திருக்கேன்னா இந்திய அரசியல்ல யாருமே இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு நடத்துகிறார். ஆமா, செந்தமிழன் சீமான். ஆமா, அது என்ன பண்றது? தண்ணீருக்கு ஒரு மாநாடா? ஆமா, தண்ணீருக்கு ஒரு மாநாடா? அதுக்கு ஓட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, தண்ணீருக்கு மாநாடு நடத்தாம நீ டெய்லி தண்ணி தானே குடிக்கிற? ஆமா, உனக்கு ஓட்டு இருக்குல்ல? ஓட்டு இருக்குல்ல? அப்படி என்ன கேக்குறாரு? எந்த தண்ணியை குடிக்கிற? ஆமா, எந்த தண்ணியை குடிக்கிற அப்படின்னு இருக்குல்ல? ஆமா, உனக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்க. ஆமா, உங்களுக்கு வகுப்பு அறை எடுத்துட்டு இருக்க. ஆமா, இது போல ஒரு அரசியல் தலைவர் யாராவது எடுப்பாங்களா? ஆமா. தண்ணீர் தேவைன்றது எல்லா உயிரினங்களுக்கும் தேவையானது. மரம், செடி, கொடி மற்றும் எல்லா உயிரினங்களுக்கும் அது தேவையானது. மனிதர்களுக்கும் அது ரொம்ப முக்கியமானது. அதுவும் முக்கியமாக பார்க்கும்போதுதான் இப்போ ஒரு யானைக்கு 100 லிட்டர் தண்ணி தேவைப்படுமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு இப்போ ஒரு நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, கடையில போயிட்டு நம்ம ஒரு போத்தல்ல 20 ரூபாய் கொடுத்து நம்ம தண்ணி வாங்க முடியும். ஒரு குடும்பத்துக்கு 4 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா 60 லிட்டர் வாங்கணும். ஆமா. அப்போ அதோட இது எவ்வளவு விலையாகுது? ஒரு சாதாரண குடும்பத்துல இருக்கிறவனுக்கு இன்னைக்கு அதுவே ஒரு சுமையாவே இருக்குது. ஏன்னா இலவசமா கிடைக்கிற அந்த தண்ணியை கூட வியாபார பொருளா மாத்திட்டாங்க. ஸோ அதனாலதான் எல்லாருக்கும் புரியணும், எல்லாருக்கும் தண்ணீர் தேவை இருக்கு. அரசு பஸ் இலவசமா கொடுக்குறாங்க. இது புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. எல்லாமே இலவசமா கொடுக்குறாங்க. ஆனா தண்ணீர் மொத்தம் 20 ரூபாய்க்கு நீங்க விற்கிறீங்க. 1000 ரூபாய் கொடுத்தா ஒரு மாதத்தில் 30 ரூபாய் ஒரு கேன். ஆமா, 30 ரூபாய் ஒரு கேன். நீங்க மாதத்திற்கு ஒரு குடும்பத்திற்கு எவ்வளவு தேவைப்படும்? ஒரு சராசரியா பாத்தீங்கன்னா ஒரு 4 ல இருந்து 5 இது கேன் தேவைப்படும். 5 கேன் தேவைப்படும். ஆமா, அது ஒரு மாசத்துக்கு அந்த தண்ணீர் இதுவே ஒரு 150 ரூபாய் அதுவே ஒரு வணிக பொருளா மாத்திட்டாங்க. சோ ஒரு வருடத்திற்கு ஒரு குடும்பத்திற்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1800 ரூபாய் கிட்ட இந்த தண்ணீர் இது அவங்களுக்கு செலவு இருக்கு. ஸோ இது நீங்க இலவசமா கொடுத்தீங்கனாலே அந்த நீங்க அந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலா இந்த இதுவே இலவசமா கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பொருளாதார வளர்ச்சி இதுக்கு வரும்னு பாருங்க. ஸோ அதனாலதான் சீமான் அவர்கள் இந்த தண்ணீர் தேவையை தண்ணீர் மாநாட்டை நடத்துறாரு. தண்ணீர் குடிக்கிற எல்லாரும் மக்களோட இது தண்ணீருக்கு ஓட்டு கிடையாது. ஆனா அதை குடிக்கிறவங்க மக்களுக்கு எல்லாருக்குமே ஓட்டு இருக்குல்ல. அது மக்களுக்கு ஓட்டுக்காக அவர் பேசல. ஆனா எல்லாருக்கும் புரிதல் வேணும். இன்றைய அரசு எவ்வளவு ஒரு எல்லாத்தையும் வியாபார பொருளா ஆக்குறாங்க அப்படின்றது. அவசிய தேவையை எல்லாத்தையுமே வியாபார பொருளா மாத்திட்டாங்க. ஆனா பஸ் ஃப்ரீயா கொடுக்குறேன், புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாய் கொடுக்குறேன், குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம ஒரு அரசுக்கு கடன் சுமையை இது உண்டாக்குறாங்களே தவிர உண்மையான ஒரு பொருளாதாரத்தை அவங்க கட்டமைக்கிறது இல்லை, அதை முன்னெடுக்கிறது இல்லை. ஸோ அதனால மக்கள் தான் நீங்க சிந்திக்கணும். தண்ணீர் தேவையில்லை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆமா, காவேரியில இருந்து தண்ணி வரல, காணாலும் தண்ணி வரல. ஆமா, 4000 டிஎம்சி காவாயில போகுது. ஆமா, இந்த தண்ணீரை எப்படி பயன்படுத்திடுவோம்னா யாராவது யோசனை பண்ணிருக்காங்களா? ஒரு வருடத்துல ஒரு குடிவை கேன் ஏற்கனவே நடந்த அரசியல்வாதி ஜெயலலிதா அம்மா எல்லாம் ஃப்ரீயா கொடுத்தாங்க. தண்ணீர் கேனை மட்டும் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒவ்வொரு பேருந்துலையும் ஏற்றி அனுப்பிச்சாங்க. கொடுக்கல. ஆமா, தண்ணீர் தேவைப்படுகிறது. ஆமா, தண்ணீரை பத்தி எல்லாம் தெரியணும்ல. அந்த திராவிட எங்கள் அண்ணா கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. தண்ணீர் எதுக்கு தேவைப்படுகிறது, எப்படி பயன்படுத்துகிறார். நான் கூட கிராமத்துல தான் இங்க வந்திருக்கேன். என்னால போர் போட்டு இங்க குடிக்க முடியாது. சென்னை சிட்டில நான் போர் போட்டு குடிச்சேன்னா உப்பு தண்ணி தான் வரும். ஆமா, அதை ஃபில்டர் பண்ணி உப்பு தண்ணியா நல்ல தண்ணியானு பிரிச்சு எடுக்கப்படும். அதுக்கு 26,000 செலவு பண்ணலாம். ஆமா, கலைஞர் ஐயா இருக்கார்ல, ஆமா, அவர் வீட்லயே நல்ல தண்ணி வருமா வராதா? திருவாரூர்ல வரும், இங்க வராது. மினரல் எல்லா வாட்டையும் நீங்க சாப்பிடுவீங்க. தண்ணீருடைய தன்மை என்னன்னா, ராமநாதபுரத்துல வறட்சியான மாவட்டங்கள்ல வளர்ந்த எங்க அண்ணனுக்கு தெரியும். அதனால இந்த மாநாடு இருக்காரு.
ஆமா. இந்த உலக அரசியல்லையே தண்ணீருக்கு ஒரு மாநாடு நடந்திருப்பானா எங்க அண்ணன் தான் நடந்திருக்காரு. ஆமா, ஒரு வருடத்துல தமிழ்நாட்டுல வந்து 4 டிஎம்சி வந்து மழை பெய்யுது. அது வந்து நமக்கு தேவையானது, தமிழ்நாட்டுல மக்களுக்கு தேவையானது வந்து 1500ல இருந்து 2000 டிஎம்சி தான் தேவைப்படுது. அதை வந்து நம்ம சேமிச்சு வைக்காம எல்லாத்தையும் வந்து நம்ம கடல்ல விட்டுட்டு அப்புறம் வந்து தண்ணியை இது விற்கிறது, இது பண்றது, கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறது, அங்கிருந்து வந்து அடுத்த நாட்டுக்கு வந்து இது அனுப்ப விடுறது. இதே வந்து பக்கத்துல இருக்க கேரளா வந்து ஏதாவது மலையை உடைக்கிறாங்களா, இது பண்றாங்களா, அங்க வந்து ஒரு ஃபேக்டரி ஆகட்டும் இது ஆகட்டும் ஏதாவது பண்றாங்களா, ஒரு கார் தயாரிக்கிறது 4 லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது. இதே வந்து வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணீரை வந்து அவங்க வந்து சேமிச்சு இது பண்றாங்க, ஆனா வந்து காரை வந்து இறக்குமதி பண்றாங்க. இதுதான் நாங்க சொல்றது. நீங்க வந்து இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஒரு கேன்ல நம்ம பணம் கொடுத்து நம்ம வந்து வாங்குறதுக்கு நம்மளுக்கு இது சாத்தியம் இருக்கு. ஆனா நம்மளுடைய வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு இது வந்து எப்படி சாத்தியமாகுமா சொல்லுங்க. அவங்களுக்கு வந்து அந்த இப்போ வந்து செவ்வாய் கிரகத்துல போய் தண்ணி தேடுறாங்க, அங்க போய் காற்று இருக்கான்னு எல்லாம் பாக்குறாங்க. அதே மாதிரி வந்து சந்திரன் கிரகத்துல போயிட்டு அங்கேயும் தண்ணீர் தேடுறாங்க. இல்ல, இங்க இருக்கிற தண்ணியை வந்து ஒழுங்கா பாதுகாக்கிறது கிடையாது. இது என்ன மாதிரியான ஆட்சி சொல்லுங்க. இது வந்து திராவிட மாநில 50 வருஷமா 60 வருஷமா ஆண்டுட்டு இருக்காங்க. திமுக அதிமுக மாறி மாறி ஆண்டுட்டு இருக்காங்க. ஆனா வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு தண்ணீர்னால எவ்வளவு வந்து ஒரு பொருளாதாரத்தை நமக்கு வந்து சேமிக்க முடியும் அப்படின்றத வந்து எவ்வளவு விளக்கி சொல்றாரு. நரேந்திர மோடி அவர்களே மங்கி பாலத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு. ஆமா, தண்ணீரை பற்றி ஒரு 1/4 மணி நேரம் காணொலி போட முடியுமா? இந்திய அரசியல்லையே யாராவது போட முடியுமா? முடியாது. தண்ணீர் தேவை அவருக்கு தெரியாது. அவரு ஸ்வச்ச பாரத் போடுவாரு. ஆனா வந்து இது வந்து தண்ணீர் மாநாட்டெல்லாம் அதை பத்தி பேச மாட்டாரு. தண்ணீரை பற்றி எல்லாம் வந்து கேமரா வச்சு எல்லாத்தையும் வந்து இல்லாத இடத்துலயே குப்பையை போட்டு எல்லாத்தையும் வந்து அப்புறப்படுத்துவாங்க, இது பண்ணுவாங்க. ஆமா, ஆனா வந்து சீமான் அவர்கள் வந்து தண்ணீர் மாநாடு, ஆடு மாநில மாநாடு அப்படின்னு போடுறதுனால எல்லா ஆடு மாடுகளுக்கு ஓட்டு இருக்கா, தண்ணீருக்கு ஓட்டு இருக்கா? தண்ணீரை குடிக்கிற நாயே உனக்கு ஓட்டு இருக்குடா. ஆமா, ஆடு மாடு ஓட்டு இருக்கு. ஆடு மாடு அணில் குஞ்சுகள் தான் தண்ணியை குடிக்குது. ஆமா, ஆடு மாடு தான் குடிக்குது. ஆடு மாடு பைப் அடிக்கல, அணில் குஞ்சு தான் பைப் அடிச்சு குடிச்சிச்சு. அதே மாதிரி எல்லாருக்கும் வந்து ஒரு அணில் வந்து அடிச்சு காணொலி பார்த்திருப்பீங்க, பல காணொலி பார்த்திருப்பீங்க. ஒருத்தர் தண்ணி எடுத்துட்டு போறாரு, அந்த அணில் வந்து குடியக்கல்ல இருந்து குடிக்குது, ஆடு மாடு பைப் எடுத்து அடிச்சு குடிக்குது. இதோட பாக்கல நம்ம எவ்வளவு அரசியல்வாதிகளா நீங்க? எத்தனையோ காணொலியும் பாக்குறோம். அந்த மலை பிரதேசத்துல பாத்தீங்கன்னா அந்த குரங்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நடைபாதையை போறவங்க எல்லாம் பார்த்து பிடிச்சிட்டு அவங்க கிட்ட இருக்கிற பாட்டில்ல, அதாவது அந்த போத்தல்ல இருக்கிற தண்ணியை கேட்டு சாப்பிடுதுங்க அதுங்க. ஏன்னா காட்டுலயாவட்டும் இதுல நீர்நிலைகள்ல தண்ணியே கிடையாது. மனிதர்கள் தூங்கிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கா. அரசியல்வாதிகள் ஃபுல்லா தூங்கிட்டே இருக்காங்க. இவங்களை எப்ப புரிய வைக்க போறாரு? எவ்வளவு நாள் கிளாஸ் எடுக்கிறது, எவ்வளவு நாள் வகுப்பு எடுக்கிறது? சீமானுடைய மாநாட்டை போயிட்டு பாருங்க தம்பிகளா. மின்னுலகத்துக்கு சென்றாலும் அங்க தண்ணி இங்க இருந்தா எடுத்துட்டு போறான். அங்க தண்ணி இருக்கா? அங்க குடிக்க முடியுமா? முடியாது. குடிச்சியா? இல்ல தண்ணி இருந்தா தானே அங்க. அங்கிருந்து தண்ணி அங்க இருக்கான்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு அனுப்புற. இங்க தண்ணி இருக்குடா, இருக்க தண்ணிய பாதுகாப்புன்றா. ஆமா, இதுல வந்து அந்த வெறும் அந்த தண்ணியில வந்து எவ்வளவு ஒரு பொருளாதாரத்தை நம்ம வந்து முன்னெடுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். மினரல் வாட்டர் மக்களே நீங்கள் தான் வந்து இதுக்கு வந்து புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு அவரு சீமான் அண்ணன் வந்து எதுக்காக வந்து ஒவ்வொரு மாநாட்டை நடத்துறாரு, எதுக்காக வந்து இந்த இது வந்து முக்கியத்துவத்தை பத்தி பேசுறாரு அப்படின்றத நீங்க தான் புரிஞ்சுக்கணும். எல்லாரும் வந்து எதிர்க்கலாம், ஒரு கருத்தை வந்து இப்போ திமுக வந்து என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னு எதிர்க்கலாம். ஆனா அதுக்கு வந்து மாற்று அரசியல். எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஸ்ரீகாந்த் தேவா பேசுறேன். வெற்றி 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 ஜெயிக்கிறோம். மாயவரம் மண்வாசனை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யாரோட சேனல் தெரியுமா? அது நம்ம அண்ணன் அப்துல்லா அண்ணனோட சேனல் தான். அவர் உங்ககிட்ட என்ன கேட்கிறாரு? ஒன்லி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த சேனல்ல உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு. பாடலா இருக்குது, இன்டர்வியூவா இருக்குது. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நீங்க பண்ணிட்டீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சேர்ந்து எல்லாரும் பண்ண சொல்லுங்க. சூப்பரா இருக்கு அந்த சேனல்.